வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மளோட விஷ்ணு இருக்காரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், நேத்து 2 நாளா இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாரி ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? ஏன்னா கண் முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதுதான் அப்படின்னே தெரியாம கடந்து போயிடுறோம். ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன சார்? ரெட் ஓஷனுங்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ம். ரெட் ஓஷனுங்கிறது பெரிய தப்பு. பண்ணக்கூடாதது பண்ணுறது தான் ரெட் ஓஷன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ம். நான் ஒரு டீ கடை ஆரம்பிப்பேன். நான் ஒரு டீ கடை ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருவேன். நிம்மதியா உட்காந்துருவேன் அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது நிம்மதியே கிடையாது. எவனும் உன் டீ கடைக்கு வர மாட்டான். 100 கடை இருக்கிறப்போ என் கடைக்கு ஏன் வரணும் ம். அப்படின்னு நான் யோசிச்ச ஒரு கடை போட்டால் அது ப்ளூ ஓஷனா மாறிடும். பட் நீ என்ன நினைக்கிற? லொக்கேஷன் நம்பி தான் நீ கடை போடுற. ப்ராடக்ட்டை நம்பி இல்லை. ப்ராடக்டை நம்பி நீ கடை போடுற. இங்கே நிறைய பேர் வருவாங்க, இப்படி போவாங்க, அப்படி வருவான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கறச்சு. அப்போ நீ என்ன, யூ ஆர் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் ப்ராடக்ட், பட் யூ ஆர் இன்ஸ்டெட் இந்த லொக்கேஷன். அப்போ யார் விற்கிறது? லொக்கேஷன் தான் விற்கிறது. ஸோ அந்த லேண்ட்லார்ட் ஸ்பாட்டாக இருந்தால் உன் ப்ராஃபிட்டாக அவன் வாடகையாக வாங்கி சாப்பிட்டு போடுவான். ஸோ நீ நெவர் மேக் ப்ராஃபிட். பெஸ்ட் லொக்கேஷன் எது அப்படின்னா ஒரு வாடகையா வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ரெட் ஓஷனுங்கிறது வந்து இட் இஸ் ஓவர் க்ரௌடட், ஓவர் ஹீட்டட் மார்க்கெட்டில் நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க. கிளாசிக்காக ரெட் ஓஷன் வந்து சரவண பவனோட டிமைஸ் தான் வந்து ரெட் ஓஷனோட கிளாசிக் எக்ஸாம். நீ மெட்ராஸுக்கு எந்த வருஷம் வந்த ஃபர்ஸ்ட்டு? 2009 ஃபர்ஸ்ட் வந்தது. 2000 வேலைக்குன்னு வந்து 2009. அப்பா இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வந்து இறங்கினது 2009. 2009 yes. தெருவுக்கு 2-3 சரவண பவன் இருக்கும். அது இருந்தது. எஸ் அது ரொம்ப ஹை கிளாஸ் போற இடம் அப்படிங்கிறது ஃபீல்ன்றதுனால அது பெருசா எடுத்ததில்லை. பட் நீங்க சொன்னது தெருவுக்கு 2ங்கிறது குறைஞ்சபட்சம் நுங்கம்பாக்கத்துல 1, கோடம்பாக்கத்துல 1ன்னு அங்கங்க பார்க்க முடியும். சாந்தி தியேட்டர் வாசல்ல ஒரு சரவண பவன் இருக்கும். நீங்க சொல்றது புகாரி பக்கத்துல அதுதானே? சாந்தி தியேட்டர் இருக்குல்ல, ம். அந்த தியேட்டர் அந்த ப்ரிமைசஸ்லேயே ஒரு சரவண பவன் இருந்தது. ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அதே சாந்தி தேட்டர் தானே சார் சொல்றீங்க? அதே இப்போ சாந்தி வீடு தியேட்டர். கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை. அங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு சரவண பவன் இருந்தது. ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் தெரியுமா? இங்க இருக்கு ஏவிஎம் அது ராஜேஷ். பக்கத்துலேயே ஒன்று இருந்தது. நீங்க காஃபி குடிக்க போவீங்க? இப்போ இல்லை, முன்னாடி. இப்போ அது வந்து ஒரு சந்து பொந்தில் உள்ளே இருக்குது. ம். மெயின் ரோடு இது மாதிரி எல்லா பீட்டர்ஸ் ரோட்டில் இருந்தது. எல்லா மெயின் லொக்கேஷன்லேயும் இருந்தது. தலை ஜிர்ருன்னு சுற்றிடுச்சுன்னு ஒரு ப்ரொமோட்டருக்கு. நம்ம தான் பிராண்டுன்னு நினச்சிடுறோம். என்ன ஆச்சுன்னா, முதல்ல அவர் சாம்பார் சட்னியை குறைச்சார், விலையை ஏற்றிக்கிட்டே போனார். அது ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு அன்ரீசனபிள் ப்ரைஸ்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. முன்னாடி இல்லை, ரீசனபிள்லேருந்து அன்ரீசனபுளாக குயிக்காக போயிடுச்சு. ரீசனபிள்லேருந்து அன்ரீசனபுளாக குயிக்காக போச்சு. அதுக்கப்புறம் சட்னி சாம்பாரெல்லாம் குறைச்சார். ஒரு ப்ளூ ஓஷன் பிஸ்னஸை ரெட் ஓஷனாக எப்படி மாற்றணுங்கிறது சரவணபவன் தான் ஒரு எக்ஸாம்பிள். எல்லா ஊர்லேயும் லொக்கேஷன் போட்டு ப்ளூ ஓஷனாக ஓடிட்டு இருந்த ஒரு சரவணபவன் எப்படி வந்து ரெட் ஓஷனாக மாறுது? விலையை இஷ்டத்துக்கு நீ வந்து பிஸியாக இருக்கிற ஒரு மிட் லெவல் கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு குயிக்காக சாப்பிட்டு வெளில போகிறதுக்கு ஒரு இடம் திறந்த 20 இடத்துல 30 இடத்துல பிரான்ச் போட்ட, பார்லிமெண்ட்டில் பிரான்ச் போடுற அளவு போயிட்ட, பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் பிரான்ச் போடுற அளவு போயிட்ட. நீ என்ன பண்ண? கிரீடு, இந்த பேராசைனால என்ன பண்ண? ரேட்டை ஏற்றிக்கிட்டே போனேன். மற்ற ராஜகோபால் சார் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணார். அதை நான் இந்த 300 சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதே சேனலில் ஒரு லைஃப் ஸ்டோரியை போட்டு செகண்ட் சேனல் லார்ஜஸ்ட் வியூஸ் அதுதான். இதனால் அதை நான் இப்போ பேசலை. மக்கள் பேச்சு தான் சொல்கிறீங்க. அது லிங்க் போட்டுக்கோங்க, அதை பார்க்கட்டும். பட் இவர் என்ன பண்ணார்னா, பிஸ்னஸ்லேயும் விலையை ஏற்றிக்கிட்டே போனார். ஃப்ரான்ச்சைசி கொடுத்த இடத்துல எம்ப்ளாயீஸை ரொம்ப மோசமாக நடத்தினார். இமிக்ரேஷன் வீசா அதிலெல்லாம் மாட்டினார். ஸோ ஹீ பிகேம் ரொம்ப கிரீடி. நம்மளோட யாரும் கம்பீட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினச்சிட்டார். ஸோ நீங்கள் இது ப்ளூ ஓஷனோட உச்சகட்டம். ப்ளூ ஓஷனோட உச்சகட்டம், ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ என்ன பண்ணார்? சாம்பார் சட்னி எல்லாம் குறைச்சிக்கிட்டே போனார்னா குவான்டிட்டி கொடுக்க மாட்டார். பட் நம்ம உடுப்பி ஹோட்டல்லாம் எவ்வளோ சட்னி கொடுத்தாலும் கொடுக்கணும், எவ்வளோ சாம்பார் கொடுத்தாலும் ஊற்றணும். அப்படியே ஊற்றி ஒரு இட்லி மேலே அவ்வளோ சாம்பார் ஊற்றுறது தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கே சார். ஸோ அதுக்கு கான்ட்ராவாக போனார், காணாமல் போட்டார். ஒரு ப்ளூ ஓஷனை ரெட் ஓஷனாக கட்டப்பட்டு மாற்றினார். அதுவாக மாற வேண்டிய விஷயம் அது. நீங்கள் கவனிக்கலைன்னா, ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டா அதுவே ரெட் ஓஷனுக்கு போய் மாட்டிக்குமா சார்? 10 பேர் கடையை திறந்து ஒன்றால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. நீ ப்ளூ ஓஷன் ஆகிடும், ரெட் ஓஷன் ஆகிடுவேன். இப்போ நீங்கள் ஒன்று இந்த மார்க்கெட்லேயே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், டீ கடையும் 10 இருக்கும்,
ம். உடுப்பி ஹோட்டலும் 10 இருக்கும், தாஜ் மாதிரி ஹோட்டலும் 10 இருக்கும். ஒரே டீ தான். இங்கே 10 ரூபா, தாஜ் ஹோட்டலில் 200 ரூபா. தாஜில் போய் டீ சாப்பிட்றவனும் இருக்கிறான், டீ கடையில் டீ சாப்பிட்றவனும் இருக்கான். தாஜில் யூ ஆர் நாட் ட்ரிங்கிங் த டீக்கா நீ 200 ரூபா கொடுக்கல. அந்த ஆம்பியன்ஸ், அட்மாஸ்பியர், டைம், அங்கே நீங்கள் ஒரு மீட்டிங் பிளேஸாகவே நடத்திடலாம். உனக்கு ஒரு ஆஃபீஸ் இல்லை அந்த ஊர்லன்னா நீ 2 பேர் உட்காந்து ஒரு 2 டீயை குடிச்சிட்டு அரை மணி நேரம் பேசிடலாம். 400 ரூபாய்க்கு நீ அதை வாடகைக்கு எடுக்க முடியாது. யூ ஆர் பேயிங் ஃபார் தி சர்வீஸ். நிறைய விஷயத்துக்கு நீ கொடுக்குற. யூ ஆல்சோ பே ஃபார் தி குவாலிட்டி. நான் என்னோட பொசிஷனிங் எனக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் பொசிஷனிங் தெரியலன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினச்சேன்னா, நான் வந்து டீ கடையோட ஒரு 25% ரேட்டில் ஹை குவாலிட்டி வெஜிடேரியன் ஃபுட்டு தரேன்னு தான் சரவணபவன் ஆரம்பித்தார். நான் வந்து உட்லண்ட்ஸ் இருக்குது நடுவில், உட்லண்ட்ஸுக்கும் டீ கடைக்கு சாப்பாட்டு கடைக்கும் நடுவில் ஆரம்பித்தார் அவர். உட்லண்ட்ஸு சாப்பாட்டு கடை, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தார் அவர். தட் இஸ் உட்லண்ட்ஸ் லெவல் சாப்பாடை கையேந்தி பவன் கையேந்தி பவன்லேன்னு ஒரு 30% ப்ரைஸில் தரேங்க. நீ என்ன பண்ண, கடைசியில் உட்லண்ட்ஸுக்கு காஸ்ட்லியாக போனேன். உட்லண்ட்ஸே சேர்த்துட்டான். உட்லண்ட்ஸு இப்போ இருக்கிறது ஒரு இடத்துல, இப்போ அரும்பாக்கத்தில் ஒன்று திறந்துருக்காங்க. ஆனால் மதுரான்னு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தான், ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது. அந்த மதுரா மூடிட்டான், டிரைவின் மூட்டான். இப்போ 3 இடத்துல ஓடிட்டுருக்கு. ஒன்று நாரதகான சபா அடியிலையும். உட்லண்ட்ஸ் நான் சாப்பிட்டதே இல்லை சார். அதான் சொல்கிறேன். அது வந்து சவுத் மெட்ராஸில் ஹையர் எண்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட். இவர் வந்து உட்லண்ட்ஸுக்கு மேலே போக ட்ரை பண்ணார். முடியாது. உனக்கு உன் பொசிஷன் இஸ் இன் பிட்வீன் உட்லண்ட்ஸ் அண்ட் சரவணபவன். நீ உட்லண்ட்ஸ் பையனா, உட்லண்ட்ஸுக்குன்னு ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. நீ அந்த ஆம்பியன்ஸ் தான் கொடுத்தான். நீ ஒன் லெவல்லையே இருந்து கூட்டம் வருதுங்கிறத ஒரு வச்சு நீ அடித்த உடனே என்னாச்சு, சங்கீதா வசந்த பவன் அடித்தான். இப்போ இன்னொருத்தன் கீதம் வந்தான், தூக்கிட்டு போயிட்டான். நீ நான் சரவணபவனில் பார்த்த கூட்டம் நீ கீதத்தில் உட்காந்துட்டு கீதம் சங்கீதா ரெண்டுலேயுமே. ஆனால் ராயர் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது மயிலாப்பூரில், நீங்கள் போய் ஷூட் பண்ணி பாருங்க. இந்த கடை தான் இந்த லெவலில் தான் இருக்கும் கடை. இந்த ஸ்டூடியோ சைஸ் கூட இருக்காது கடை. ரைட்டா? அதில் ஒரு ஸ்டூடியோவில் ஒரு போர்ஷன் வந்து சமைக்கிற இடம், இது உட்கார்ற இடம். வெயிட் பண்ணி தான் நீ உட்காந்து சாப்பிட்ணும். இன்றைக்கும் அந்த ராயர் கடை ஃபுல்லாக ஓடும். ஏன்னா அவன் வேல்யூ ப்ரொபோசிஷனை மாற்றவே இல்லை. அவன்கிட்ட போனால் ஹை குவாலிட்டி போண்டா டிஃபன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நான் ராயர் கடை கூப்பிட்டு போகிறேன். அந்த மாதிரி கும்பகோணம் போனேன்னா வெங்கடா லாட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அந்த வெங்கடா லாட்ஜை மாற்றினா அவன் காணாமல் போயிடுவான். அப்படியே இருந்தால் அவன் இருப்பான். ஈச் பர்சன் ஹேஸ் அ மார்க்கெட் ஸ்பேஸ். நீங்கள் அதில் 10 இஃப் யூ கேனாட் டிஃப்ரென்ஷியேட் வித் அதர், உங்களை மற்ற டீ கடையோட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வையாமே பெட்டர் தென் தி அதர் டீ கடைன்னு சொல்ல தெரிலன்னா யூ ஆர் ரெட். ஸோ ப்ளூவை ரெட்டாக மாற்றிட்டீங்க. பட் நாம் என்ன பண்ணணும், ரெட்டை எப்படி ப்ளூவாக மாற்றுறது தான் ஒர்க் பண்ணணும். இப்போ ஹிந்து செத்து போயிட்டு இருக்கு இஸ் பிகாஸ் இட் ஹஸ் பிகம் irrelevant. இட் வாஸ் earlier blue. இட் வாஸ் ப்ளூ. இது மாதிரி பேப்பர் ரெட் ஆகிடும்னு 2011 வந்து கிறிஸ் ஆண்டர்சன்கிறவர் லாங் டெய்ல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு? 2011. இப்போ என்ன 2025, 14 வருஷத்தில் ஹிந்து டிண்ட் ஈவன் திங்க் ஆஃப் சேஞ்சிங், நாட் டிட் தந்தி திங்க் ஆஃப் சேஞ்ச். நீ போய் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி படித்தேன்னா, ஏன் தந்தி செத்து போயிடும், சொன்னி மேட்டர் ஆஃப் டைம். ஏன் வாஷிங்டன் போஸ்ட் செத்து போயிடுச்சு, அது மாதிரி இது வாஷிங்டன் போஸ்ட் கதை தான் இவங்களுக்கு ஆகும். இட் வில் பிகம் ஒன்லி அன் ஆன்லைன் ப்ரெஸ் அண்டர் ரியல் எஸ்டேட் கம்பெனி. அவன் 2011 சொல்கிறான் ஏன் ஆகும்னு. ஸோ யூ ஹேட் 14 years. இந்த ரெட் ஓஷன் கம்பெனியில் they failed. ஓகே சார், 2 நாளாக ப்ளூ ஓஷனை ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக ரெட் ஓஷன் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் விஸ்டம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க, அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நன்றி, வணக்கம். என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.